இயேசு வனாந்தரத்துக்கு போனதுனால தான் அந்த வனாந்தரத்துடைய மகிமையினால பிந்தின நாட்களில் யோவான் சிறைச்சேதம் பண்ணப்பட்ட பின்பு வனாந்தரத்துக்கு போனார். அங்க போய் என்ன செஞ்சா? ஜெபம் பண்ணினார். ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறம் வரமாட்டீங்க. அதனால ஆசீர்வாதம் வந்தாலும் இயேசுவோட இருக்கிற ஐக்கியத்தை விடாதீங்க, அவரோடு இணைஞ்சிருங்க. ஆவியானவரால் தான் கொண்டு போகப்பட்டார், ஆவியானவரால் தான் தூக்கிட்டு போனாரு. ஆனா பிந்தின நாட்கள்ல வல்லமையாய் ஊழியம் செய்தார். என்னாகும் புத்தகத்துல 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவ்வளவுதான். நம்மளை தேவன் ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். நம்ம வளர்றதை பார்த்து ஆண்டவர் பொறாமப்படவே மாட்டார். நீ வளர்ந்துட்ட எனக்கு தந்துதான் ஆகணும்னு சொல்ல மாட்டார். அது நம்ம விருப்பம். நம்ம வளர வளர ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு கொடுப்பது நம்ம விருப்பம். அதை தேவன் பாண்டேஜ் பண்ணி வாங்க மாட்டார், போராடி கேட்க மாட்டார். நீ இவ்வளோ சம்பாதிச்செல்லாம் எனக்கு இவ்வளோ கொடு, நான் தானே தந்தேன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா வானமும் பூமியும் அவருடையது. கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால முதல்ல என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்னை ஆசீர்வதிப்பது சொல்லுங்க கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. நான் ஓட்டாண்டியா இருக்கணும், நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கணும், பைத்தியக்கார வேஷம் போடணும், இல்லாதவனா இருக்கணும்னு தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. நான் ராஜாவுடைய பிள்ளை. கை தட்டுங்க பார்க்கலாம், ராமேட் சொல்லுங்க. ஆமென். அதுதான் என்னுடைய விசுவாசம். நான் 31 வருஷம் ஆச்சு தாம்பரம் வந்து. எனக்குன்னு ஒரு சொந்த இடம் தாம்பரத்தில் கிடையாது, ஆனால் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அல்லேலூயா. 30 வருஷமா வாடகை தான் கொடுக்குறேன், ஆனால் நான் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்தை உண்டாக்கினவரே என் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உலக பிரகாரமான மனிதர்கள் சொல்லுவாங்க, என்னப்பா பொழைக்க தெரியாத பிள்ளை. அந்த நாளில் அற்புத நகரில் 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு கிடஞ்சுன்னு. அப்போ அற்புத நகர் இப்படிலாம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. ஆண்டவர் உள்ள வர வரதான் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய மனிதர்கள் எப்படி ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லி கொடுக்கிறார். வாசிங்க. என்னாகமம் 6:27. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், உங்களை பெருக பண்ணுகிற ஆண்டவர். நீங்க கடன் இல்லாம வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர், நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எப்பவுமே நினைப்பேன், நான் வாங்குறவன் அல்ல, கொடுக்கிறவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. என் கையிலிருந்து நான் கொடுக்கிறவனா இருக்கு. நீ எப்போ உங்க மனசுல அதை டிக்ளேர் பண்றீங்களோ அன்னைக்கு நீங்க கொடுத்து கொண்டே இருப்பீங்க. கர்த்தர் உங்க கையில கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆமென். சொல்லுவாங்களா, இறைக்கிற கிணறு தான் ஊரும் பாங்க. இறக்கிதான் ஊரும். எப்போ பார்த்தாலும் இறைச்சிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? அதனால நீங்க தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய நாமத்தினால் இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். எப்படி ஆசீர்வதிக்கணுமா? அதை 24ஆம் வசனத்தை வாசிங்க. 6:24, 25, 26. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை ஆசீர்வதிக்கணுமா? அது ஏன் கர்த்தர் சொன்னது. அதனால இந்த வார்த்தையை கொண்டு ஊழியக்காரனாய், ஆசாரியனாய், லேவியனாய், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாய் இந்த இடத்துல இருந்து நான் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, அதுல எந்த குறையும் கிடையாது. ஆமென். இதே பட்டணத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதே பகுதியில் நீங்க மறுபடியும் தலை நிமிர்ந்து நடப்பீங்க. உங்க கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றப்படும், நீங்க மேன்மையாய் வளருவீர்கள். அல்லேலூயா. அப்படி செய்யறதுக்கு நான் என்ன செய்யணும்? அது முக்கியமான ஒரு காரியம். நம்ம நிறைய நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறோம், ஆனால் வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் மறந்து போகிறோம். நிறைய கட்டளைகள், கற்பனைகள் இருக்கிறது. ஆனால் இயேசு சொன்ன சில காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிங்க. அது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம்
7ஆம் வசனத்தை நாம் மையமாக வைத்து கேட்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, கேளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 8ஆம் வசனம் ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப இங்கதான் நம்ம தடுமாறுகிறோம். என்னங்க, என்ன உண்டாக்குற ஆண்டவருக்கு எனக்கு என்ன தேவைன்னு தெரியாதா? ஏங்க, அவருக்கு தேவை தெரியும். ஆனாலும் நீங்க என்ன பண்ணணும்? கேட்கணும். ஏன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு? அவர் சித்தம் என்ன? இருக்கிறது போதும். இதை நம்ம ஒத்துக்கிடுவோமா? நமக்கு தேவை இவ்வளவுதான், சாப்பாடு, ஒரு ட்ரெஸ்ஸு, இல்லை இருக்க ஒரு சின்ன ஒரு வீடு இருந்தா போதும். அது நமக்கு போதும்னு மனசு வருமா? வராது. அதுதான் தேவை. ஆனா நம்ம எதுக்காக ஓடுறோம்? இது வாங்கிடணும், அது வாங்கிடணும், இது 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும், என்னால் என் கம்பெனி வச்சு பெரிய ஆளாகணும், இப்படி நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைச்சா நம்ம தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. அவர் தருகிறது கட்டாயம் தருவார். பசி எடுக்கும் போது ஏதோ ஒரு பழத்தை சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு தேவை ஒரு ட்ரெஸ் அழகா போயிட்டு இருக்கலாம். ஆனா ஏன் ஆண்டவர் கேட்க சொல்லுகிறார்? எதை கேட்க சொல்லுகிறார்? அவர் கேட்க சொன்னதை எதையுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம். அவர் என்ன கேட்க சொல்றாரு? ஞானத்தை கேளு, அறிவை கேளு, புத்தியை கேளு, நல்ல சுகத்தை கேளு, விடுதலையை கேளு, உண்மையா இருக்கணும் கேளு, பரிசுத்தமா இருக்கணும் கேளு, நீதியா இருக்கணும் கேளு, குடும்பத்தை நல்லா நடத்தணும் கேளு, பரலோராஜ வேலை கேளுன்னு அவர் நினைக்காரு. நம்ம எதான் கேட்போம்? என்ன சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவர். சரிடா, இந்த ஒரு 50,000 இல்லை ஆண்டவர், 5 லட்சம் போதுமா? இல்லை. 50 லட்சம் போதுமா? இல்லை. 5 கோடி, அப்புறம் 50 கோடி, அப்புறம் ஆண்டவரே வேண்டாம். அதனாலதான் அவர் சொல்றாரு, உனக்கு என்னவோ என்னிடத்துல என்ன பண்ணு, கேளு. உனக்கு ஆசை இருக்கு மனசுல. இன்னைக்கு காலைல கூட நான் கேட்டேன். நம்ம கேட்கறதுல எந்த தடையும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தருகிறதுல எந்த ஒரு கஷ்டம் இருக்காது. நாம கேட்டோன்னு வைங்க, கேட்டவர் கொடுத்தால் அதை பாதுகாக்கிற வேலை யார் வேலை தான்? நம்ம வேலை தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதைத்தான் 1 யோவான் புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் பாருங்களேன், எப்படி கேட்கணும் சொல்றாங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். பாத்தீங்களா? இவன் கேட்கறது கரெக்ட். ஆனா எப்படி கேட்கணுமா? ஏசப்பா உங்க சித்தம் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி கேட்கணும்? உங்க சித்தம். அப்படியா? என் சித்தம் தானே. என் சித்தம் இந்த பூமியில உனக்கு ஒண்ணுமே வேண்டாம், எல்லாம் பரலோகத்துல இருக்கு. ஒத்துக்கிடுவீங்களா? என்ன பிரதர், வியாபாரி கூட்டம்னு கூப்பிட்டு, வேலை செய்யறவங்க கூப்பிட்டு, அவர் சித்தம் என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு? நாளைக்காக நீ ஒரு கண் உனக்கு இடரல் உண்டாக்கலாம், பிடுங்கி எரிஞ்சு போட்டுருந்தாரு. ஒத்துக்கிடுவோமா? அப்போ என்ன, நமக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு. என்னன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் ரொம்ப நெருக்கப்பட்டேன், ரொம்ப அவமானப்பட்டேன், எந்த நன்மையும் இல்லை, என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அது கேட்டாதான் கிடைக்கும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளை கேளுங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன வேணுமோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லாத்தையும் செய்ய மாட்டாரு. ஏன்னா நம்ம கேட்கறது நமக்கே என்ன கேட்கிறோன்னு தெரியாது. இல்லையா சொல்லுங்க. அவருக்கு கொடுக்கணும். சில நேரத்தில் ஆண்டவர் ரொம்ப அடிச்சு பிடிச்சு கேட்டா கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு சமாதானமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நான் எனக்கு ஆண்டவர் ஆரம்பத்தில் சொன்னார், நானே உனக்கு சான்ஸ் கொடுத்தா போய் பேசு, நீ யாருக்கிட்டையும் சான்ஸ் கேட்காத, பிரசங்கம் பண்ண தெரியும் யார்கிட்டையும் என்ன பண்ணாத, சான்ஸுக்காக. இதுவரைக்கும் நான் சொல்கிறேன், யாருக்கிட்டையுமே போய் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு ஒரு பிரசங்கம் சான்ஸ் கொடுங்க, எனக்கு ஒரு பாட்டு சான்ஸ் கொடுங்க, எனக்கு அப்படி சொன்னதே கிடையாது. நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவர் எனக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கார். தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல் ப்ராக்டிக்கல் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதத்துக்கு வாங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 பேரை வச்சு வேலை செய்யணும்னு சொன்னால், அந்த 10 பேரை வச்சு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு என்னதான் வேணும்? ஆசீர்வாதமும் வேணும், ஞானமும் வேணும். இந்த ஞானம் இல்லாததுனால நாம் அந்த 10 பேர் இருப்பாங்க, ஆனால் நம்மளுக்குள்ள என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது.
அப்போ ஆண்டவரிடத்துல உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்க மனப்பூர்வமாய் ஆண்டவரிடத்துல கேட்கலாம். அல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இஸ்ரவேல் ஜனங்க கேட்டாங்க, எங்களை இப்படி கீரையா, நாங்கள் அங்கே இருந்தாலாவது கீரை சாப்பிட்டுருப்போமே, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, எங்களுக்கு நான்வெஜ் வேணும் கேட்டாங்க. ஆண்டவர் நான்வெஜ் பார்த்தா அவன் கொடுத்தா மட்டன் தான் கொடுப்பான், இவன் கொடுத்தா சிக்கன் தான் கொடுப்பான், இவன் கொடுத்தா எறா தான் கொடுப்பான். வாங்கடா உங்களுக்கு காடை கொடுக்குறேன்னு சொல்லி கரண்டை அளவு காடை கொடுத்தார். தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. காடை கிடச்சி போச்சு, அமுட்டு போச்சுன்னு மூக்கு வரைக்கும் சாப்பிட்டான். இது வரைக்கும் மூக்கு வரைக்கும் சாப்பிட்டு நடக்க முடியல. அதையும் லிமிட்டு தான் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ தேவனிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய ஆசீர்வாதம் உண்டு, தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் உண்டு. இப்போ இயேசு கிறிஸ்துவ பாருங்களேன், அவர் தான் நமக்கு மாடல் ரோல். எல்லா விதத்திலையும் அவர் தான் நமக்கு மாடல் ரோல். அவரை தவிர இந்த உலகத்தில் வேற யாரையுமே நீங்கள் மாடல் ரோலாக எடுத்துக்கிட்டே முடியாது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். நல்ல சத்தியத்தை கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வராரு. எப்போ 30 வயசுல ஞானஸ்தானம் பெற்று வராரு. வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவரை யாருமே கட்டுப்பாடு பண்ண முடியாது. ஆனா 3.5 வருஷம் ஊழியம் மகிமையா செய்யணும், மரித்தவனை எழுப்பணும், சுகமாக்கணும், 5 அப்ப 2 மீனை ஆசீர்வதிக்கணும், பல அற்புதங்களை செய்யணும். இப்போ முதல் டெஸ்டே அவரை எங்கே தான் கொண்டு போறாங்க? வனாந்தரத்துக்கு. வனாந்தரத்தில் என்ன இருக்கும்? இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு போனாரு. இயேசு கிறிஸ்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்களும் நானும் வனாந்தரத்தை பார்த்தா அழுகிறோம், கஷ்டத்தை பார்த்தா நொந்து போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுக்கு உயர்வு வேண்டும் என்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன், ஒரு வனாந்தரத்தை சந்தித்து தான் வர வேண்டும். அல்லேலூயா. நீங்க நல்லா அச்சீவ் பண்ணவங்களை பாருங்களேன், நல்ல கோடீஸ்வரா இருந்தவங்கள பாருங்களேன், நல்ல மேலோங்கி இருந்தவங்கள பாருங்களேன். அவங்க கட்டாயம் சொல்லுவாங்க, ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டோம், ஒரு நல்ல துணிமணிக்கு கஷ்டப்பட்டோம், கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்க நல்லா போய் பாருங்க. வனாந்தரத்தை பார்க்காம எந்த பிசினஸ் மேனும் வளரல. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. வனாந்தரம் என்றால் கஷ்டம். என் வாழ்க்கையில் அந்த கஷ்டம். நான் சென்னைக்கு வரும்போது செருப்பு கூட கிடையாது, ராஃப்ட் ஹவுஸ் ரோடு தான் வந்தேன். ஒரு வேளை தண்ணி குடிக்க கூட பணம் கிடையாது. கரெக்டாக 83 ரூபா பஸ் சார்ஜ் கரெக்டாக அம்மா என் கையில் கொடுக்கல. ஏன்னா நான் 11 வயசு 12 வயசில் சென்னைக்கு வந்துட்டேன். அம்மா என் கையில் கொடுத்து விடலை. ஐயா நீ போய் வேலை செய் அப்படி சொல்லி 83 ரூபா பஸ் டிரைவர்கிட்ட. அப்போ திருவள்ளுவர் பேருந்துன்னு போட்டிருந்து, இப்போதான் அரசு பேருந்து. நான் சிறுவனாக இருக்கும்போது திருவள்ளுவர் பேருந்து. எங்கள் ஊர் வாசலில் அம்மா நிப்பாட்டி அந்த டிரைவர் கையில் கொடுத்து, என் பையனை எங்கேயும் இறக்கி விட்டுறாதீங்க ஐயா, அவன் ரெஸ்ட் ரூம் போனால் அவனை கொண்டு வந்து என்ன பண்ணிடுங்க, பஸ்ஸில் உட்கார வச்சுக்கிடுங்கன்னு சொன்னாங்க. இடையில கூட ஒரு ஏதோ பசிக்கு கூட சாப்பிட கிடையாது. என்னுடைய பிள்ளைகளே, அப்படித்தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். சென்னை ஒரு சிங்கிள் ரோடு தான், ஜிஹெச் ரோடு. தாம்பரம் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு முன்னாடி தான் பஸ் வந்து நிற்கும். அதுல இருந்து அப்படியே நடந்து கேட்டு கேட்டு எங்க இருக்குன்னு கேட்டு வந்த இடம் தான் கஸ்தூரிபா நகர். அப்ப அந்த வனாந்தரத்தை பார்க்காம அன்னைக்கு அந்த வனாந்தரம் என் வாழ்க்கையில நான் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டுக்காக 10 நாள் அழுதுருக்கிறேன். ஒரே ஒரு ஜீன்ஸ் பேண்ட். அப்போ ரஃப் அண்ட் டஃப்னு ஒரு பேண்ட் இருக்கும். அப்போ எல்லாம் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும், ரஃப் அண்ட் டஃப். ஒரு இந்தி நடிகர் அதுக்கு விளம்பரத்துக்கு வருவார். அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு ரொம்ப ஆசை. இப்போ ஜீன்ஸை வெறுத்து போச்சு. ஜீன்ஸ் பேண்ட் ஒன்று போடணும்னா எத்தனை நாள் அழுதுருப்பேன் நினைக்கிறீங்க? ஏன்னா சம்பளம் எவ்வளவு? 200 ரூபா மாதம். இந்த 200ஐயும் ஊருக்கு தான் அனுப்பணும், கையில் பணம் இருக்காது. வனாந்தரம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ முதல்ல பாருங்க, தலையில் சம்பந்தம், அப்புறம் ஒரு ஓட்ட சைக்கிள் வாங்கணும், அதில் சுமந்தோம், அப்புறம் சைக்கிளை தாண்டி ஒரு பைக் வாங்கணும், M80 ஒரு பைக் வாங்கணும், அதில் சுமந்தோம். அப்புறம் ஒரு மீன்பாடி வண்டி வச்சுருந்தேன், அதில் சுமந்தோம். அதுக்கப்புறம் 3 வீல் ஆல்ஃபா ஆட்டோ ஒன்று வாங்கினேன், அதில் சுமந்தோம். அதுக்கப்புறம் பொலிரோ ஜீப்பு வாங்கினேன், அதில் சுமந்தோம். அப்புறம் எல்லாமே ஃபுல்லாகி போச்சு, வேனில் கொண்டு வந்தோம். எப்படி ஆசீர்வதிக்கிறார்!
வனாந்தரத்தை பார்க்காம எந்த மனிதனும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இயேசுவுக்கு வனாந்தரம் இருந்தது. அந்த வனாந்தரத்தில் போய் 40 நாள் பாருங்க ஃபாஸ்டிங், இரவு பகல் தண்ணி குடிக்கல. இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் கொண்டு போயிட்டார். அதனாலதான் ஊழியம் சக்சஸ் ஆகியிருந்தது. இன்னைக்கு ஊழியத்துக்கு வர்றவங்க எல்லாம் அப்பா ஊழியத்தில் இருக்காரு, தாத்தா ஊழியத்தில் இருக்காருன்னு சொல்லி வந்ததுனால ஊழியத்தில் மகிமை இல்லை, ஃபாஸ்டிங் இல்லை, உபவாசம் இல்லை, தேவனிடத்தில் காத்திருப்புதல் இல்லை. தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கும் போது ஐயோ என் ஜனங்கள் வருவாங்களே என்கிற ஒப்பு கொடுத்தது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு ஊழியம் விழுந்து போகிறது. அன்னைக்கு இயேசு 40 நாள் கழிச்சு ஊழியத்துக்கு வந்தாரு. 40 days ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்க வனாந்தரத்தில் ஒன்றும் கிடையாது. அதனால தான் பிந்தின நாட்களில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். இதை புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ நான் ஏன் இதை சாட்சியா சொல்றேன்? நீங்க என்ன பேர், நீங்க என்னை தாழ்வா நினைக்கணும்னோ, நீங்க எனக்கு பணம் கொடுத்து உதவணும்னு நான் இதை சொல்ல. வனாந்தரத்தை நினைச்சு பார்க்கிறேன். இயேசு அன்னைக்கு வனாந்தரத்துக்கு போனதுனால இன்னைக்கு வனாந்தரத்துக்கு போறாரு. இப்போ எதுக்கு அவர் வனாந்தரத்துக்கு போனோம்? அவர் எப்போ வேணாலும் அவருக்கு சாப்பாடு கிடைக்கும், எப்போ வேணாலும் ஜனங்கள் கொடுப்பாங்க. ஆனால் அவர் ஒன்று அறிந்திருந்தார், இந்த வனாந்தரத்திற்கு ஆவியானவர் என்னை கொண்டு போனார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கஷ்டத்தை மட்டும் நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு நான் நினைப்பேன், செருப்பு இல்லாமல் தானே ஏசப்பா வந்தேன், இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த செருப்பு போடலாமா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஷூ போடலாமான்னு இவ்வளோ உயர்த்திருக்கிறீங்களே. இப்போ இந்த வனாந்தரம் இருக்க போய் தானே எனக்கு வனாந்தரம் தெரியுது. வனாந்தரமே வேண்டாம், கஷ்டமே வேண்டான்னு சொன்னால் எப்படி நீங்கள் மேலோங்கி வர முடியும்? உங்களை நீங்கள் தாழ்த்தி கொண்டே இருக்கணும். உங்கள் நிலைமையை நீங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கணும். என்னால் முடியாது, நான் இல்லை, என் பலன் இல்லை, என் சாமர்த்தியம் இல்லை, எல்லாமே இயேசுன்னு சொல்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்னைக்கு என் திறமை, என் அறிவு, என் புத்தி, நான் நினைச்சா உன்னை காலி பண்ணிடுவேன், நான் நினைச்சா உன்னை இல்லாமல் பண்ணிடுவேன், நினைச்சா கூடாரத்தை கொளுத்திடுவேன், நினைச்சா உங்களை துரத்திடுவேன்னு சொன்னீங்களோ அன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆயிடுவார். தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகள் தாழ்மையா இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் கர்த்தர்கிட்ட இருக்குது. ராமேட் சொல்லுங்க. ஒருவனை அழைத்து இவனுக்கு காணிக்க கொண்டு கொடு என்று சொன்னால் அவன் காத்திருப்பான். அண்ணனுக்கு கொடுக்காம நான் போக மாட்டேன், விட மாட்டார் ஆண்டவர். அதே போல உங்க கடை பிசினஸ்ல ஒருத்தனை கொண்டு போய் அந்த கடையில வாங்குன்னு சொன்னா அந்த கடைக்கு எத்தனை பேரை ஆண்டு கொண்டு வருவார். ராமேன் சொல்லுங்க. ரங்கநாத ஸ்ட்ரீட் எடுத்துக்கங்க, சரி ஒன்றும் வேண்டாங்க, இந்த நம்ம அந்த மார்க்கெட் ரோடு எடுத்துக்கிடுங்க, எவ்வளோ கடைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு என்ன எல்லா கடைக்கும் வியாபாரம் ஆகுது, ஏதோ ஒரு கடை வியாபாரம் இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ என்ன, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெயச்சந்திரன் பக்கத்தில் சரணா இருக்கு, சரணா பக்கத்தில் ரத்னா இருக்கு, எல்லாத்துக்கும் கூட்டம் மந்த மந்தையா போகதான் செய்யுது. கோடி கணக்கில் வியாபாரம் பண்ணுறாங்க. கர்த்தரை அறியாதவங்களே எவ்வளோ பண்ணுறாங்க. தேவனை அறிஞ்ச பிள்ளைகள் நம்ம பக்கத்தில் யார் வந்தா என்ன, என் கூட கர்த்தர் இருக்கிற வரைக்கும் நான் அசைக்கவே முடியாது. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வெளிப்படையாவே சொன்னாங்க, கூடார சர்ச்சுக்கு போறவங்களாம் நாயிங்க தான் போகுண்டாங்க. பரவாயில்ல, நான் ஆண்டவர் தானே உயர்த்துறேன். என்னையே என்னைக்கா காமிக்கணா, உங்க விருப்பம் இல்லாமல் உங்க வீட்டுக்கு வர்றேனா, உங்க வீட்டில் புக்கை கொடுத்து பணம் கொடுன்னு சொல்றேனா, வரி கொடுன்னு சொல்றேனா, காணிக்க கொடு கிடையாது. நான் கர்த்தரை பார்க்குறேன். இன்னைக்கே கர்த்தர் இறங்கி இந்த கூடாரத்தை விட்டு போனால் போயிட்டே இருப்பேன். எனக்கு எப்போவுமே அந்த எண்ணம் தான். இதில் இருந்து ஆட்களை சேர்த்து பணம் சம்பாதிக்கிற என்ன அவசியம் எனக்கு கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அந்த வனாந்தரத்துக்கு போக ஏன் பயப்படுகிறோம்? இயேசு வனாந்தரத்துக்கு போனதுனால தான், அந்த வனாந்தரத்துடைய மகிமையினால பிந்தின நாட்களில் யோவான் சிறைச்சேதம் பண்ணப்பட்ட பின்பு வனாந்தரத்துக்கு போனார். அங்கே போய் என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணினார். ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறம் வரமாட்டீங்க. அதனால் ஆசீர்வாதம் வந்தாலும் இயேசுவோட இருக்கிற ஐக்கியத்தை விடாதீங்க, அவரோடு இணைஞ்சிருங்க. ஆவியானவரால் தான் கொண்டு போகப்பட்டார், ஆவியானவரால் தான் தூக்கிட்டு போனார். ஆனால் பிந்தின நாட்களில் வல்லமையாய் ஊழியம் செய்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு வனாந்தரம் இருக்கலாம், பயப்படாதீங்க. கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். செபிக்க முடியல இருக்கலாம்.